வணக்கம். நான் மருத்துவர் சுபா, எம்பிபிஎஸ் டிஜிஓ, மகளிர் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை நிபுணர். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அதனால் அந்த கிருமினால் வரக்கூடிய ஒரு வியாதி. இந்த கிருமி வந்து 150 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் 2 டைப் 16 and 18 தான் இந்த டிசீஸை காஸ் பண்ணுது, உண்டு பண்ணுது. அந்த 16 and 18 அந்த டிசீஸை வருது அப்படின்னா ஒரு 15 to 20 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கிருமி வந்துடும். அந்த கிருமி வந்து கர்ப்பப்பை வாயில் உட்காந்து ஒரு 15 to 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் டிசீஸை காஸ் பண்ணுது. ஸோ அந்த விண்டோ பீரியட், அதாவது இந்த 15 வருஷத்துக்குள்ளே ஒரு நாளாவது ஒரு தடவையாவது ஒரு டெஸ்ட் பண்ணி கர்ப்பப்பை வாய் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இந்த டிசீஸ்லேருந்து 100% விடுபடலாம். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது வரதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணணும். அதாவது எப்படி ஸ்டெத்தை வச்சு இருதயம் நல்லா இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி எங்கள் மாதிரி டாக்டர்கிட்ட வந்து கர்ப்பப்பை நல்லா இருக்கா, கர்ப்பப்பை வாயில் புண்ணு எதுவும் இருக்கா, அதில் ஒரு சின்ன பரிசோதனை பண்ணிக்கணும். என்ன மாதிரி பரிசோதனை அப்படின்னா 2 விஷயந்தாங்க. ஒன்று பேப்ஸ்மியர், இன்னொன்று கால்போஸ்கோப்பி. பேப்ஸ்மியர் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வாயில் அந்த 2 ஜங்ஷனும் ஜாயின் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியாவில் ஒரு ஸ்க்ரேப்பிங் உடன் ஸ்டிக் வச்சு ஒரு ஸ்க்ரேப்பிங்ஸ் எடுத்து அந்த ஸ்லைடில் தடவி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதில் பார்ப்பாங்க. அதில் என்ன செல்ஸ் அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டிசீஸ் வரதுக்கான காரணமும் இருக்குதுன்னு சொல்லி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது பேர் பேப்ஸ்மியர்னு. இந்த பேப்ஸ்மியர் வந்து 30 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களும் பண்ணிக்கணும். 2வது, இந்த வியாதியிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. 2 விஷயந்தாங்க அதுக்கும். ஒன்று தடுப்பூசி ஒன்று இருக்குது இதுக்கு. இந்த தடுப்பூசி 15 வயதுக்கு முன்னாடி, அதாவது செக்ஷுவல் எக்ஸ்போஷருக்கு முன்னாடியே கொடுத்துட்டோன்னா 100% ப்ரொடெக்ஷன் இருக்கும். 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு 3 டோஸ் கொடுக்கணும். 15 வயது உள்ளே இருக்கிறவங்களுக்கு 2 டோஸ் கொடுத்தா போதும், 0 டோஸ் அண்ட் 6. 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கர்ப்பப்பையை செக் பண்ணிவிட்டு ஒரு 3 டோஸ் இது கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டோஸு 2வது மாதத்தில் ஒரு டோஸு, அப்புறம் 6வது மாதத்தில் ஒரு டோஸு. இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் ரெகுலராக செக்கப்பும் பண்ணிக்கணும். இந்த டிசீஸை வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோன்னாக்க எந்த பிரச்சனையுமே இல்லை, 100% திருப்தியாக வாழலாம். வணக்கம்.